என்னம்மா இது? எப்ப பார்த்தாலும் இந்த புறா கிட்ட லெட்டர் எழுதி அனுப்பிக்கிட்டு இது எங்கே கொண்டு போய் விடுமோ தெரியல. சீக்கிரமா எல்லாமே நல்லபடியா முடியணுங்கிறதுக்காகத்தான் இத அனுப்புறேன். இத பாருமா, நீ செய்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எதுவுமே விளையாட்டு ஆடக்கூடாது. என் விளையாட்டுத்தனத்தை எல்லாம் நான் விட்டுட்டேன். என் மாமனுக்கு பிடிச்ச மாதிரி புடவைய கட்டிக்கிட்டு கருப்பராய சாமி கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். கருப்பராயன் சாமி கோயிலுக்கா? எதுக்குமா? என் மாமா எனக்கு கிடைக்கணும் தான். இந்த கோலத்துல மட்டும் மாமா என்ன பார்த்தாரு, டிங்கிரி டக்க டிங்காலதான். நான் இவ்வளவு நாளா நம்பி போறது சாமி கிட்ட, ஆனா இன்னைக்கு நம்பி போறது என் மாமன் கிட்ட. நான் இது வரைக்கும் மாமா கிட்ட வாய் திறந்து எதுவுமே கேட்டதில்ல. இன்னைக்குதான் முதல்ல கேட்க போறேன். அதுக்கு அவரு ஓ குடுக்கறேன்னு சொல்லுவாரு. அப்படின்னா உன்னையே குடுமாமான்னு கேட்பேன். அதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரோ தெரியல. நிச்சயமா மாமா என்னத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லுவாரு. ரெண்டுல ஒண்ணு தெரியாம வரமாட்டேன். நான் வரும்போது மாமா மனசோட தான் வருவேன். கோயிலுக்கு போறவங்க தேங்காய் பழத்தோட தான் போவாங்க. இது என்ன கூட நிறைய பூ? நான் கோயிலுக்கு போக வரல மாமா. பின்ன இத்தனை நாளும் நான் கருப்பராயன் கிட்ட வாய் திறந்து கேட்ட வரத்த இப்ப என் மனசுக்குள்ளேயே உங்ககிட்ட கேக்குறேன். அத நீங்க தான் கொடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வேண்ட சாமி கருப்பராயனா இருந்தாலும் எனக்கு வரம் கொடுக்கிற சாமி நீங்க தானே மாமா. இந்த கூடையில இருக்கிற சிகப்பு வெள்ளை பூவுல ஒரு பூவை நீங்க எடுக்கணும். அது நான் நினைச்ச பூவா இருக்கணும். தாயி, தாயி, ஐயோ கருப்பராயா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்ப முதல் தடவையா கேட்க போறேன். நான் என் மாமா மேல உசிரியா வச்சிருக்கேன் கருப்பராயா. என் மனசு பூராவும் என் மாமன் தான் நிறைஞ்சு இருக்காரு. ஆனா அவரு மனசுல நான் இல்ல, வைதேகி தான் இருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் மனசுல இருக்கிறத இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போறேன். என் மாமா ஆசைப்படியே வைதேகிய என் மாமா கூடவே சேர்த்து வச்சுட்டு என் மாமனையும் வைதேகியையும் நீதான் சேர்த்து வைக்கணும். நான் உன்கிட்ட கேட்க வந்தது வேற, இப்ப கேட்டுட்டு நிக்கிறது வேற. நான் ஒன்னும் அழல.